ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்காக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, தாங்களே எல்லா மந்திரங்களுக்குள்ளும் நீங்கள் மத்ருகா தேவியாக வாழ்கிறீர்கள். நீங்களே எல்லா வார்த்தைகளுக்குள்ளும் தியான ரூபிணியாக வசிக்கிறீர்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவை பெற்று சுயம் குருவாக இருக்கின்றோம். தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் ஒரு குருவிற்குரிய கண்ணியமும் தெளிவும் மாயையில்லாத நிலையும் சமநிலையும் இருந்து செயல்படுவதற்குரிய நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் இந்த கூட்டு தியானத்தினுள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். மெதுவாக கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற இடா பிங்களா நாடியின் ஏற்ற தாழ்வுகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு இடா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் எண்ண ஓட்டங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அறிவிற்குள் அறிவாக விளங்கி எங்களை தெளிவான நிலைப்பாட்டை எங்களுள் நிலைநிறுத்தும் தாங்கள் எங்களை எல்லா நிலையிலிருந்தும் காத்தருளுங்கள்.
எங்களை எல்லா திசைகளிலிருந்தும் காத்தருளுங்கள். தாயே, ஸ்ரீ மகா காளியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றுபவராவீர். ஸ்ரீ பைரவராக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற சோம்பேறித்தனத்தையும் மன அழுத்தத்தையும் அகற்றுபவராவீர். தாயே, தங்கள் அருளும் ஆசீர்வாதமும் எங்களின் இடா நாடி முழுமைக்கும் நிறைந்திருந்து தெய்வங்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களின் இடா நாடி தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் படபடப்பையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உஷ்ணத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் தெய்வீக அறிவின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி எங்களை முதன்மையான ஆத்மாவாக மாற்றுகிறீர்கள். தாயே, ஸ்ரீ ஹனுமராக விளங்கும் தாங்கள் எங்களின் செயல்களை தூய்மைப்படுத்தி அதை நேரிய வழியில் செயல்படுத்துபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் ஆனந்தத்தை நிலைநிறுத்தி எங்களுக்குள் பயத்தை அகற்றுபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அன்பாலும் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களின் பிங்களா நாடி முழுமையும் நிறைந்திருந்து அதன் தெய்வங்கள் அனைத்தும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களின் பிங்களா நாடி தங்கள் ஆசீர்வாதத்தால் முழுமையாக நிரம்பி இருக்கட்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாக இருக்கும் தாங்கள் எல்லா சக்தியின் உருவமாக இருப்பவராவீர். எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். தாயே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிட்டு எங்களை விராட்ட ராஜ்யத்தில் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளும் ஆசீர்வாதமும் எங்கள் மைய நாடியில் முழுமைக்கும் நிறைந்திருந்து அதன் தெய்வங்கள் அனைத்தும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களுக்குள் எப்பொழுதும் ஆனந்த நிலைப்பாடும் அமைதியும் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய மூலாதார சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களை கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, தங்களுக்கு எங்களின் வணக்கத்தை செலுத்துகிறோம். ஸ்ரீ கணேசா, தங்களின் ஞானமானது எங்களுக்குள் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்பட்டு நாங்கள் தெய்வீகத்தோடு இணைந்தவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேசா, எங்களின் காதுகள் எது உண்மையோ அதனை கேட்கட்டும். எங்களது ஜீவன் எது தெய்வீகமோ அதனை போற்றட்டும். யார் எங்களின் குரல்களை காது கொடுத்து கேட்கின்றார்களோ அது தெய்வீகத்தின் ஞானமாக இருக்கட்டும். தங்களின் ஆசீர்வாதம் முழுமைக்கும் எங்களுள் நிலைத்திருந்து தங்களின் தத்துவத்தின் மூலமாக நாங்கள் தூய ஞானத்தை பெற்ற தூய்மையான குருவாக இருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசாங் கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ் அதர்வசேஷம் கூறலாம்.
ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्
चक्रधारिणम् रदं च वरदं हस्तैर्बिभ्राणम् मूषकध्वजम् रक्तं लम्बोदरम् शूर्पकर्णकम् रक्तवाससम् रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களுக்குள் எங்களின் ஆதி குருவாக இருப்பவரான தாங்கள் எங்களின் அகங்காரத்தையும் மாயைகளையும் அகற்றுபவராவீர். யோகிகளுக்கெல்லாம் மகா யோகியாக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றுபவராவீர். எங்களுக்குள் தெய்வீக விவேகத்தை நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களின் குணங்களுக்குள் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளை அகற்றி தூய்மையான குணத்தை மீட்டெடுப்பவராவீர். எங்களுக்குள் இருக்கின்ற பாசாங்குத்தனமான பெருமைகளையும் அதனால் ஏற்படுகின்ற அந்த மாயையும் அகற்றுபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கின்றோம். தங்கள் அருளால் தூய ஞானத்தை பெற்றிருக்கும் நாங்கள் எங்களின் செயல்கள் அனைத்திலும் தங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை பவசாகரத்தில் வைத்து தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவு நேற்றைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது கேட்போம். நமது தியான நிலையிலிருந்தே அன்னையின் சொற்பொழிவை கேட்கும் பொழுது
நமக்குள் ஏதேனும் குளிர்ந்த நுண் அதிர்வுகளை பெறுவதில் தடைகளோ இல்லது ஏதாவது ஏற்றத்தாழ்வுகளோ இருந்தால் அவை அனைத்தும் நீங்கி அன்னையின் தூய ஆசீர்வாதம் முழுமையும் நமக்குள் நிரம்பியிருக்கும். So many people, especially the very old Sahajogis, think they are authorities on spontaneity. Like we had a land in Paitana. So one of the older one went there and he said, this land is vibrating and this is not vibrating. So everybody accepted, all right, all right, all right. Then they said, in this part of the land, nobody should eat their food. Now, from where does this knowledge come? When eating food is not a sin, is it? As if it is a sin that you are eating food in there. Then religiously they follow A, B, C, D, E, F, G, H, Z and again A, B, C, D. Of Sahaja Yoga to such an extent, I start thinking now they have become another fanatic Sahaja Yogis. Fanaticism is against Sahaja Yoga, absolutely. Now they'll ask, how many times we should say this mantra? Then I say 0 times. How many drops we should put the ghee in our nose? Then I say a full jug. Then, oh, I should not have gone from the left side. I should have gone from the right side. Then I would say you just jump up. You have to be like children. But the ideas are so settled down in Sahaja Yoga now, it's so many years, of course. But they should not settle down. If they settle down, it's not Sahaj. It's not spontaneous. If you do this way, then it is wrong. That way, it is wrong. Nothing of the kind. Nothing is wrong for you people. If you do anything wrong, your vibrations will be lost, finished. What is there to be so cautious? Like somebody said, I don't want to look at the cigarette. I said, why? Well, looking at it also is sinful. I said, looking at it, what happens? Then I feel like smoking. So I said, better smoke once for all. Or I cannot hold a wine bottle in my hand. Why? No, holding the wine bottle is sinful. I mean, you can swim in the wine. So this kind of understanding should be there. Though I have always said that if I say one thing, you will cling on to it. So I always say the other side of it. That don't stick on to something. Sahaja Yoga is not for sticking on to something. Like somebody who had learned certain, say, lessons about Sahaja Yoga in the beginning of it, certain mantras they had learned, and still they are sticking on to the same step. No, 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 no. You have to go ahead. This is just a staircase. Don't get stuck at a point. We have had so many such cases hearing. People get really outworn, as they say. They'll go on telling you so many nonsensical ideas. You see, if you do like this, then this happens. First of all, you don't give ideas to others. That's one thing. If you decide that we don't give ideas about what's wrong with another person, half of your job is done. Because you don't have to do any job as I don't do. Anybody who comes, you are a bhoot. You better have it.
I get reports from others. They say that your Sahajogis are wicked people. I said, why? Oh, they tell you you are evil. They tell you you are possessed. They tell you you are this, you are that. They are very wicked people. I am really shocked to hear that Sahajogis, how can they be wicked? If somebody is suffering from something in the phone, they say, oh, you better have it. It's good for you. That's not the way. We have to be not only humble, very tactful and sweet to new people if you want any more to come in. But if you have decided not to have any more because we'll have to put another marquee, then I have nothing to say. But if you want others to come in, then it's important that you talk to them in a very sweet and beautiful language, the way they understand. Rudeness, arrogance, showing off is of no use. One should understand Sahaja Yoga is where you are in complete enjoyment about it. You are just lost into that enjoyment. Where is the time to remember how many times to give bandhan to yourself? What is the need to give bandhan to yourself? It's all a joke now for you, should be. A little child sucks the milk from the bottle, all right, because it has no teeth. But what about you people having that kind of a thing? It's very childish and shows no growth at all. Sahaja Yoga must grow within. You should not be anymore regarded as immature Sahaja Yogis. I would say a person who is a mature Sahaja Yogi is the one who can combine so many things together with all beautiful lines, thin maryadas maintained. But you cannot do the other way now. For example, if you say, all right, now I'll be sweet, and then I'll be angry, then I'll be like this, then I'll be like that. It will be a hodgepodge. It's a funny personality. You see, suddenly I get angry like that. And then people will think you are doing Bharatanatyam or something like that. Showing all your moods. In 5 minutes you show 10 moods. This is the growth within you which will show. So we have to have our growth, and for growth let us be silent within. Let us not react to others. This person is like that, that person is like that. What about yourself? Also, there are other ways, like I tell somebody that you see, you have this problem. So that person immediately goes to the second person and says, you see, mother told me that you too have this problem, better look after. I didn't tell that person, I told you. Keep it to yourself. So mother says is to be given up. Absolutely. If mother has to say, she'll say it. Why should you communicate? Why should you say, I never asked you to say that? And understanding Sahaja Yoga is very simple. Extremely simple. When you understand one thing, that you have to have your innocence intact. Now, how to get to innocence? People will say. How to get to innocence? It's a vicious circle. How to get to innocence? It's a very vicious circle. We have to get to innocence. Through what? Your ego or superego? How will you get to innocence? Mother says, don't raise your kundalini. I am sitting here, people are just doing like that.
What's happening? I am sitting here, Kundalini is up there on your head. What are you raising? Now, how to manage is the problem. Very simple it is. In the beginning I said, let your Guru reside in your heart. How to manage? Why? Let Mother manage. Mother is managing me. Keep it at that. Your right side will clear. Your left side will clear when you say, nobody can manage me but Mother can manage me. Two things together. Things will work out. Thank God you have somebody like me to sitting here where you can say so. Think of those who never had anyone to tell them or to be in their presence, to say that I can manage this or you can manage that. That's how you can balance. Allow your Kundalini to grow. Everything works out. Like this house when I purchased, or when they purchased, or who purchased. So many questions and complications. How? But it's worked. It's there. Quite intact. Nothing has fallen off. Nothing has gone wrong. I had to shout once, all right. But let me shout. You don't start shouting. As soon as I finish, they'll take a loudspeaker, shout even louder. Mother says, so you are this, that. I am saying about you, whom are you preaching? But only you must know that when I tell you something, please do it. Please do it. See, because I know quite a lot. Because I am Guru, your Guru. Because I am the Guru of all the Gurus. And those who is a real Guru knows that my Mother knows everything. She is knowledge herself. If she says something, it means something. And even I may test you sometime, doesn't matter. That's how you become the Guru. Shivaji had a Guru called Ramdasa. In those days, Gurus used to take a lot of tests of their disciples. I never took your test or anything. But you are testing yourself, that's all. And his Guru one day said that, I think I need the milk of a tigress. I have to drink the milk of a tigress. Half of them died. And most of them didn't hear it. Shivaji said, all right, I'll get you. He went in the jungles. He saw a tigress and there were small little children she had. And those cubs were lying on the side. He went and he just said, Namaskar to her. He said, my Guru wants your milk. That's all. Because Gurus are Parabrahma. Their orders are listened to by the Parabrahma. My Guru Sri Ramdasa wants your milk. So please, will you give me your milk? So nicely she got up, stood up before him. He milked her and took that milk for his Guru. This is what it is. Have you understood the meaning of Guru Pada? When you become absolutely one with the desires of your Guru,
you achieve the position of a guru. But if you still have certain ideas about it, then Sri Ramadasa has said that then God alpadharishtapahe. It sees your little courage. All right, go ahead. Break your heads and then come back. I'll fix them up. So it is important that we should do one thing seriously, is to take your mother very seriously when it comes to some request. Of course, in English language I always say, please, will you do it? Or I may even say, I'm afraid, will you do it? But that should make no difference. Other day only when we are coming for Cardiff, I said that the first class will be coming on the other side. But everybody at the platform said, no, it's coming on the other side. I said, all right. We sat down and then they announced that the first class is coming on this side. So we all again walked back. It's all right for those people. What about you? Many a times you have seen. And at the asking of a guru, if something goes wrong also, it should be always accepted as the law of the divine. Because Guru is the giver of the law of the divine, not the worldly laws. The law of the divine he gives you. The law of the divine you understand, then you have to surrender to that law of the divine, and that's how you will become masters of that law. Today for a Guru Puja, I can go on talking to you, but today I would request you to understand that why surrendering, as Islam is called, was so important. That if God is your Guru, let Him guide you. Thy will be done. Let us not guide ourselves. And also, sometimes they try to guide the Guru as well. Then the Guru plays tricks. And then you fall into the trap of tricks. And then you find it's too much. It's better to listen to what the Guru is telling you, and better to do it. Whatever the Guru says is all right. Gurus can ask you anything. I mean, I am quite a nice Guru. Like this Ramadasa himself asked his disciples that I have got a very bad septic big boil, and please try to suck it out because it's full of pus. Imagine. So they didn't know what to do, how to suck the pus of the Guru is too much. But Shivaji came forward, he took down his hat, sat down next to him, started sucking. People said, how is it? It's very sweet, very nice. Actually, he had tied a mango there. That is how the Gurus took lot of tests. I have never taken your test, and you do not take the tests of others. Leave them to me, I'll manage all of them one by one. Whatever has to happen, happens. In Sahaja Yoga, to think that 100% will be rich, wealthy, healthy and on top of the world is a nonsense. If you become very wealthy, then there will be recession because others will be very poor. If you become very healthy, then nobody will come near us. If we all look like wrestlers, who will come nearer?
If we become very wise, then people be frightened of such wise people. They cannot understand anything, it will go over their heads. So let us be in the center. We should be wealthy, but not too much. We should be healthy, but not too much. We should be wise, but not too much. So far, so good. That's how we should move. So we keep to our maryadas and we become beautiful Sahajogis who will be congenial to others, who will be able to get others to us, who will be able to project an image of magnetic personalities. And this is what we have to do. If you try to show off in any way, like I have seen people try to show off unnecessarily, there's no need. Just be in the background. If you are very much in the background, just be in the foreground. Try to balance yourself. Try to watch yourself and guide yourself and tell yourself. Become your own gurus. Judge yourself. How far you are in the center. How far you are growing. How much growth have you achieved? Are you still attached to small things here and there? Are you still bothered about small things? Mother, I should have got 80% marks, I've got only 75% marks. Oh God. Because he got 75% marks, there's something good has to come out. He has to learn a lesson, maybe. Or maybe that he has to take some other course. Maybe something that is good for his ascent has to work out, is to be seen if you have to be gurus. If you can't see that, how can others see that? This is to be realized, not to be put in the mind, but to be realized in the heart, in the realm of your heart. You have to realize it. You have to understand it in the realm of your heart. Nice that we are in England, the heart of the universe, that we are talking about opening our hearts. If you have to put me there, is the ocean of love. And to contain this ocean of love, you have to have a very, very large heart. Bigger than your personalities, bigger than your countries, bigger than this world, bigger than this universe. May God bless you. மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து ஸ்ரீ ஆதிசக்தியான நமது அன்னையிடம் சிவ பார்வதியாக அமர்ந்திருக்கும் அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் மன்னித்து விடுங்கள். எங்களின் காதுகளாலோ அல்லது கண்களாலோ மனதாலோ நாங்கள் செய்யப்பட்ட செய்யப்படாத எல்லா தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, அன்பின் சமுத்திரமான தாங்கள் எங்களுக்கு தங்களின் ஆசீர்வாதத்தை வழங்கி நாங்கள் அமைதியான ஆனந்தமான ஆத்மாவாக இருக்க அருள் புரியுங்கள்.
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரம். தாயே, விசுத்தி சக்கரத்தில் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கு சாட்சி பாவத்துடன் கூடிய பற்றற்ற நிலையை தந்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்வை அகற்றி சமநிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிட்டு கூட்டுணர்வின் நிலையை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களின் விசுத்தி சக்கரம் தங்களால் தூய்மைப்படுத்தப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனம் சகஸ்ராரம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்வோம். மந்திரம் ஸ்ரீ பரபிரம்ம ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பரபிரம்ம ஸ்வரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாய், எங்களுக்கு எண்ணங்களற்ற சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை தந்து அதன் மூலம் எங்களின் தியானத்தினுள் நாங்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். बना दो मैया, धुन तुम्हारी बजती रहे, इच्छा मेरी कुछ ना रहे, मर्जी तुम्हारी चलती रहे।
रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरम् वेणुर्मधुरो रेणुर्मधुरा वाणीर्मधुरा पादौ मधुरा नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं स्मरणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरम् गूंजा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दुष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरं मधुराधिपते रखिलं मधुरम् தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தியான நிலையையும் தந்ததற்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள்.
நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.